வேட்டையன் டைரக்டர் தாசி ஞானவேல் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பக்கத் பாசில் நம்ம அமிதாப் பச்சன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் திரைப்படம். அக்டோபர் 10ஆம் தேதி இப்போதைக்கு இந்த படம் தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த படத்துக்குமே உலக அளவில் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் படத்துடைய டைரக்டர் தாசி ஞானவேல். அவருடைய இயக்கத்துல லாஸ்டா சூர்யா அவர்கள் நடிக்க டைரக்ட் ஓடிடி பிரீமியரா அமேசான் பிரைம்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் ஜெய் பீம். ரொம்பவே அற்புதமான ஒரு திரைப்படம். தமிழ் சினிமால ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படமா அந்த படம் மாறி இருக்கு. அந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா நம்ம தாசி ஞானவேல் இந்த வேட்டையன் திரைப்படத்தை பண்ணியிருக்கிறதுனால இந்த படமும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. இந்த படத்துக்கு நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாப்புல. அவருடைய கம்போசிங்ல இது வரைக்கும் 2 சாங் வந்திருக்கு. 2 பாடலும் ரசிகர் மத்தியில நல்ல வரவேற்பு. இன்னைக்கு நேரு ஸ்டேடியத்துல இந்த படத்துடைய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த லான்ச் ஈவெண்ட்ல நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவருடைய லைவ் பர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே வெறித்தனமா காத்துக்கிட்டு இருக்கு. அதை பாக்குறதுக்கு தான் நானுமே வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு இந்த ஆடி லான்ச்சம் இப்ப நடக்க போறது ஆடி லான்ச்சம் மட்டும் இல்லாம ஒரு டீசர் லான்ச்சா தான் இருக்க போகுது. டீசர் உங்களுக்கு இன்னைக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி இப்ப வந்துருச்சு, நீங்க பாத்திருப்பீங்க நம்புறேன். இந்த வேட்டையன் திரைப்படத்துடைய டீசர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தாசி ஞானவேல் அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு மாஸ் மசாலா படமா அப்படின்ற மாதிரி எனக்கே கொஞ்சம் எப்படி சொல்றேன்னா, நான் எதிர்பார்த்தது ஒண்ணு, இது என்னடா நான் நான் கேட்டது நான் கொடுத்தது அப்படின்ற மாதிரி ஒண்ணு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று சேர்ந்திருக்கேன். ஜெய் பீம் அப்படின்ற ஒரு தரமான படத்துக்கு அப்புறமா இந்த படம் எனக்கு என்னமோ தேவையில்லையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இது பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாருக்காகவே எப்பயுமே அவர் பண்ணக்கூடிய ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் மூவியாவே இந்த படம் அமையும் போல இருக்கு. நம்ம தாசி ஞானவேல் கிட்ட இருந்து வேற மாதிரி ஒண்ணு எதிர்பார்த்தா இது வேற மாதிரி இருக்கு. சோ டீசரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆவரேஜா இருக்கு. ட்ரைலர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த படம் என்ன மாதிரி போகும் அப்படின்றது. இந்த படத்துல நம்ம சூப்பர் ஸ்டாருடைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எம்கோட் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அவரு அது மீன் ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் விசாரிப்பாரு போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா அது மேக்கிங்கா பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ ரொம்பவே போரா இருக்கு. தர்பார் படத்தை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. சூப்பர் ஸ்டாருக்கும் லைக்காவுக்கும் செட்டே ஆகாது போல. அவங்க 2 பேரும் சேர்ந்து எந்த படம் பண்ணாலும் அவங்களுக்கு லாபமா அமையாது. அதே மாதிரி இந்த வேட்டையின் திரைப்படமும் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ள கலக்கமா இருக்கு. அது எப்படி அமைய போகுதுன்னு தெரியல. ஆனா டீசரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆவரேஜா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து இந்த படத்துடைய ட்ரைலருமே காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான அப்டேட்டும் படத்தரப்புல கூடிய விரைவில் அபிஷியலா வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். வேட்டையன்